ஆடி 1க்கு எல்லா கிளீனிங் வேலையும் முடிச்சுட்டு சாமி பாத்திரத்தை ஃபைனலாக விளக்கறதுக்கு போட்டாச்சு. காலையிலேயே சாமி பாத்திரத்தை புளியில் தண்ணி ஊற்றி எல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ எடுத்து லைட்டாக வந்து பீதாம்பரி வச்சு தேய்ச்சாலே நல்லா வந்து அழுக்கு போயிடும். ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். தண்ணி வடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டவலை வச்சு தொடச்சிட்டா பாத்திரம் பளபளன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த விளக்குன இடத்துல இந்த தண்ணியெல்லாம் வந்து வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்குமே பாத்திரத்தை ஈவினிங் வரைக்கும் இதே மாதிரி வச்சுட்டு சாமி கும்பிடும் போது எடுத்து எல்லாம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருவேன். ஸோ மத்தியானம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் லேட்டாக தான் ஆச்சு. காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமா வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து தர்ணிக்காக்கு லஞ்ச் பாக்ஸ் போட்டு விட்டேன். ஜெயிஸ் தான் இன்றைக்கி இருக்கிறாள். ஸோ அதனால் மத்தியானம் சூடாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு உப்பு பருப்பு சாப்பாடு, அதுக்கமேட்டு கீரை பொரியல், உருளைக்கிழங்கு அவளுக்கு மட்டும் 2 உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், தயிர் வந்து இருந்துச்சு. ஸோ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜூஸ் வந்து கேட்டிருந்தா. மாதுளம்பழம் நிறையா இருக்குது, ஆனால் ஆப்பிள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அவளுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும். அந்த ஒன்று ஆப்பிள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சாச்சா?